மழை என்ன இன்னைக்கு இந்த போடு போடுது? நேத்து பிடிச்ச மழை என்ன விடல. பள்ளியோடத்து போறவள எல்லாம் என்ன நீ போவோம்? ஒண்ணு லீவாவது விடணும், அதுவும் விட மாட்டாங்க. டிவி வேற இப்படி மழைக்கு புள்ளி அடிச்சுட்டு கிடக்கு. லீவ் விட்டாலும் தெரியாது. ஏம்மா, என்ன அந்த முருங்கைக்கீரையை தான் பின்னிட்டு இருக்கியோ? கேட்டு தள்ளு. நானே இந்த டிவி வர மாட்டேங்கிட்டு பிரச்சனையில இருக்கேன். டிவியை பார்த்து இப்ப என்னமா பண்ண போற? மணி 8 ஆகுதுமா, எனக்கு சடை பண்ணி விடு. கேட்டு இரு, மழை வெளியே போக முடியல. இன்னைக்கு பள்ளியோடத்துக்கு லீவா தான் இருக்கும். அதெல்லாம் ஒண்ணு லீவ் விட மாட்டாவ. இன்னைக்கு கடைசி நாள் வேற. கடைசி நாளா? யாருக்கு? இல்ல, மாசத்துல கடைசி நாள் வரப்போதுல, அது சொன்னேன். ஆத்தியே, நம்மளே வாயை விட்டு வளரிவோம் போலயே. இம்மா சடை பண்ணி விடுமா, பள்ளியோடத்துக்கு நேரமாவது. கேட்டு இதுல கொஞ்சம் உட்காரு. அப்படி நேரமாச்சுனாலும் அப்பா கொண்டு பைக்ல விடுவாவே. மழை பெய்யுதுல, என்ன நீ போவா? பைக்ல எல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் பஸ்லயே போறேன். பஸ்லயா? கேட்டி, முன்னாடிலாம் அப்பா பைக்ல போனோம்னு அடம்பிடிப்பா. இப்ப நட்டி பஸ்ல போனா நடம்பிடிக்கா? வர வர உன் போக்கே சரியில்லாம பாத்துக்க. அப்படி வேற எதுவும் எக்கு தப்பா கேள்விப்பட்டேன், காலை முறிச்சு வீட்டுல போட்டுறேன் பாத்துக்க. ஏம்மா, எக்ஸாம்லாம் ஆரம்பிக்க போதலாமா? இன்னைக்கு தான் கடைசி நாள் கோச்சிங்கு. அதெல்லாம் நேரம் பிந்துச்சுன்னா அப்பாவை கொண்டு பைக்ல ஓட சொல்றேன். இல்ல உட்காரு. ஐயோ, இன்னைக்கு தான் அவளுக்கு கடைசி நாள்னு சொன்னவன். கண்டிப்பா மறக்காம வந்துருன்னு வேற சொன்னவளே. எட்டு சத்தியா, அங்க என்ன முணுமுணுப்பு? இல்லம்மா, திருக்குறளை மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தேன். பண்ணு பண்ணு. கடவுளே, இந்த மழையை எப்படியாவது நிறுத்த கூடாதா? இனி இந்த மழை சீசன் ஆரம்பிச்சிட்டுனா துணியும் துவைக்க முடியாது, காய வைக்கவும் முடியாது. அது ஒரு பிரச்சனை. வேற வீட்டுக்குள்ளலாம் கொடி கட்டணும். அங்கிட்ட இங்கிட்ட அசிங்கமா தொங்கிட்டு கிடக்கும். அது ஒரு பிரச்சனை. உனக்கு உன் பிரச்சனை. அப்போ உனக்கு என்னட்டி பிரச்சனை? இல்லம்மா, பள்ளியெடுத்து போச்சுல புக்கெல்லாம் நினைச்சிருமே, படிக்க முடியாதுன்ட்டு எனக்கு பிரச்சனை. படிக்க மூஞ்சி உள்ள பாரு, படிக்க மூஞ்ச. இந்த வாட்டி மட்டும் நல்ல மார்க் எடுக்காம இரு, பாத்துக்கிடுறேன். ஹலோ, யாரு? டீச்சர். ஆமா, நான் தான், சத்யா அம்மா தான். டீச்சரா? அப்படிங்களா? சரி. சரி சரி. நான் பத்திரமா அனுப்பி வைக்கேன். சரி. ஏட்டி மக்களே, இன்னைக்கு பள்ளிக்கூடம் லீவா? யாரை கட்டி லீவ் விட்டாவே? ஏம்மா, படிக்க அவ்வளவு இருக்கு, யாரை கட்டி லீவ் விட்டாவே? என்னட்டி இது கூத்தா இருக்கு? முன்னாடி எல்லாம் லீவுனா அக்களும் தங்கச்சி பூமிக்கும் வானத்துக்கும் குதிப்பாளுவே. இப்ப யாரை கட்டி லீவ் விட்டானு ஏண்ட குதிக்கா? ஏட்டி சொல்லது முழுசா கேளு. மத்த பிள்ளைகளுக்குலாம் லீவா? இந்த 10ஆப்பு படிக்கிற பிள்ளைகளுக்கும் 12ஆப்பு படிக்கிற பிள்ளைகளுக்கும் ஸ்பெஷல் கிளாஸ் வச்சிருக்காவலாம். ஸ்பெஷல் கிளாஸா? ஆமாட்டி, அது உங்க டீச்சர் தான் போன் பண்ணாவே. டிவில லீவுன்னு அறிவிச்சிட்டாவலாம். அதுக்குன்னு வீட்டுல இருந்துடாம பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிவிடுங்கன்னாவே. ஓடோடி போறேன், நாடு தேடி ஓடோடி போறேன். என்னது ஓடி போறியா? ஏடி, காலை முறிச்சாமா, இங்கிட்டு திரும்ப. ஏம்மா, பாட்டு படிச்சேம்மா. அது என்னடி பாட்டு? இப்படி எல்லாம் பாட்டு இருக்கே இது? ஆமா. என்னத்த ஓமா, ஒழுங்கா படிக்க வேலையை மட்டும் பாரு. வீட்டுல பாட்டு படிக்க ஒரு நிம்மதி இல்ல. இருக்காது, உனக்கு இருக்காது. பாட்டி, ரிவனும் ஜீப்பே எடுத்துட்டு வா, தலையை கட்டி விட்டுட்டு. ஒரு தினசதமா தெரியறா. என் மூத்த பிள்ளை கூட இப்படி இல்ல. இவதான் என்னத்துக்கு இப்படி தெரியறாளோ தெரியல. என்னாச்சு மாமா? வெளியே சரியான மழைப்பா. நான் தான் சொன்னேல மாமா, இப்ப போக வேண்டானே. இருங்க, துண்டு எடுத்துட்டு வரேன். சோனி, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. தலையை தோட்டல மாமா, இல்லாட்டி சளி பிடிச்சுக்கோ. அவ்வளவா நனையலமா. பாத்தீங்களா, சளி பிடிச்சுக்கிட்டு. இருங்க, டவல் எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. எனக்கு சூடா ஒரு காஃபி மட்டும் போட்டு கொடுக்குறியா? சரிங்க மாமா. மாமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ போய் காஃபி போடு. ஐயோ, சளி பிடிச்சுக்கிட்டோ. என்ன இது எப்படி குளிருது? மழையில லேசா தானே நினைஞ்சோம், அதுக்கு இப்படியா? ஐயோ, காய்ச்சல் வந்துரும் போலயே. மாமா. சோனிமா. என்னாச்சு மாமா? காஃபி கேட்டீங்க, அதுக்குள்ள ரூம்ல வந்து படுத்துட்டீங்க. என்னாச்சு மாமா? ரொம்ப குளிருதுமா. மாமா, நான் வேணா ஃபேன் போட்டு விடவா? ஐயோ, ஏம்மா நீ வேற. என்னாச்சு மாமா, ரொம்ப முடியலையா? ஆமாமா, ரொம்ப குளிருது, காய்ச்சல் அடிக்கிற மாதிரி வர இருக்கு. நான் சொன்னேன் கேட்டிங்களா? இந்த மலையில வெளியே போகாதீங்கன்னு சொன்னேன், கேட்டிங்களா? கேட்கல, ஏன் தப்பு தான். டேப்லெட் எடுத்துட்டு வரேன், போடுறீங்களா? டேப்லெட்டா? ஐயோ, சின்ன வயசுல இருந்தே எனக்கு டேப்லெட்னா பயம். அது என்ன உங்களுக்கு அடிச்சா திங்க போதே? வாயில போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊத்துனீங்கன்னா வேலை முடிஞ்சு. டேப்லெட்லாம் வேண்டாமா. அப்புறம் இப்படியே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? என்ன மாமா இது? அப்புறம் ஃபீவர் வந்துடும். பரவாயில்ல மாமா, டேப்லெட் போட்டு படுங்க மாமா. டேப்லெட்லாம் ஒன்றும் வேண்டாமா. அட்லீஸ்ட் அந்த காஃபியாவது குடிங்க. ரொம்ப குளிருதுமா. காஃபி குடிங்க மாமா, சரியாயிரும். என்ன இது, இவர் இப்படி குளிர்ல நடுங்குறாரு, டேப்லெட்டும் போட மாட்டேங்கிறாரு. என்ன பண்றது? இப்படியே விட்டா தண்ணி வந்துடும். வேற வழி இல்ல. ஓய் பாப்பு, என்ன பண்ற? தள்ளி போமா, அப்புறம் எனக்கு இருக்கிற ஜுரம் உனக்கும் வந்துடும். இல்ல மாமா, நீங்க தான் குளிர்ல நடுங்குறீங்க, மாத்திரையும் போட மாட்டீங்க. அதுக்கு நான் பக்கத்துல படுத்துக்கிடுறேன் மாமா, கொஞ்சம் குளிர் குறையும்ல. ஐயோ வேணாம் பாப்பு, சொன்ன கேளு, தள்ளி போமா. பரவாயில்ல மாமா, இருக்கட்டும். என்ன மாமா, ரொம்ப குளிருதா? ஆமா. ஒன்னும் இல்ல மாமா, சரியாயிரும். சரிப்பா, நீ தள்ளி போ.
நீ எதுக்கு இப்ப பக்கத்துல படுத்திருக்க? உங்களுக்கு குளிர் குறையும்ல மாமா. அத நான் பாத்துக்கிடுறேம்மா, நீ தள்ளி போ. எவ்வளவு மாமா இருக்கு? வேண்டாப்பா, தள்ளி போ. ஒரு நாள் பக்கத்துல படுத்தா என்ன ஆக போகுது? சொன்னா கேளுமா. நீங்க கூட தான் டேப்லெட் போட மாட்டீங்க, அப்புறம் நான் மட்டும் எதுக்கு கேட்கணும்? சொன்னா கேளு பாப்பு, அப்புறம் கடைசியில நீ தான் கஷ்டப்படணும். பரவாயில்ல, என்ன கஷ்டம் வந்தாலும் நான் அனுபவிச்சுக்கிறேன். சொன்னாலும் கேட்க மாட்டாளே. எம்மா போயிட்டு வரேன். ஐயோ கடவுளே, வந்திருப்பாங்க. இன்னைக்கு ஒரு நாள் தான் பார்க்க முடியும். ஏடி, சத்யா, சத்யா, டிவன் பத்திரம் எடுத்து போடி. ஐயே, இந்த பிள்ளைங்க கோட்டியை பிடிச்சிருக்கு. டிவன் பத்திரம் எடுக்காம போயிட்டா மதிய சாப்பாட்டுக்கு என்ன செய்வா? மழை வர வருது, கொடையும் எடுக்கல. இவ மனசுல என்ன நினைச்சிருக்கா? இப்போ என்ன பண்றது? அவரு வேற ஆபீஸ்க்கு போயிட்டாரே. சுவாத்து சட்டி எடுக்காம அப்படி என்ன அவசரம்? பள்ளியோடத்துக்கு போற அவசரம். இனி இதை நம்ம தான் பின்னாடியே கொண்டுட்டு ஓடணுமா பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும்? இந்த பிள்ளைல பெத்து வளர்க்கும் தி நமக்கு தான் உயிர் போயிருது. போய் வரமாட்டேன்னு நினைச்சேன். நானும் அப்படிதான் நினைச்சேன். ஸ்கூல்ல லீவ் விட்டாங்க, அப்புறம் எப்படி வந்த? நல்ல வேலை, 10th-க்கும் 12th-க்கும் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு ஃபோன் வந்துச்சு. அப்படியா? யார் ஃபோன் பண்ணா? எங்க கிளாஸ் டீச்சர் தான். உங்க கிளாஸ் டீச்சரே நான் தான். என்ன சொல்றீங்க? உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணதே நான் தான். போய் சொல்லாதீங்க. இப்ப பாரு. ஹலோ, சத்யா அம்மாவா? 10th-க்கும் 12th-க்கும் இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு, அவளை அனுப்பி வைங்க. அட கடவுளே, எப்படி இருக்கு நம்ம வாய்ஸ்? அச்சஸ்ல அப்படியே பொண்ணு குரல் மாதிரியே இருக்கு. இந்த 2 வார்த்தை தான் சொன்னேன், உங்க அம்மா நம்பிட்டாங்க. பாவம் எங்க அத்தை. பாவம் பாவம் தான். சரி, ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு போய் சொல்லிட்டீங்க, இப்போ நான் என்ன பண்றது? லூசு, இன்னைக்கு எனக்கும் காலேஜ் கிடையாது. வரியா? 2 பேரும் கோயிலுக்கு எங்கேயாவது போயிட்டு வரலாம். கோயிலுக்கா? ஆமாமா, வரியா? எனக்கும் இன்னைக்கு தான் காலேஜ் லாஸ்ட் டே. இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் எப்போ மீட் பண்றது? இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காதுல்ல. வரியா? எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம். பயமா இருக்கே. லூசு, என்ன பையன்? அதான் உங்க அம்மா நம்பிட்டாங்க, அப்புறம் என்ன? கரெக்டா ஸ்கூலுக்கு விடுற டைம்ல கொண்டு வந்து விட்டுறேன். சரி, எதுல போறது? பஸ்ல போனா கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. அதை பத்தி நீ கவலைப்படாத, என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணா போதும், உடனே பைக் எடுத்துட்டு வந்துருவான். அப்ப சரி. ஒரு நிமிஷம் இருமா, ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிக்கிடுறேன். மச்சான், பைக் எடுத்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வாடா. மச்சான், வாடா. இந்தா மச்சான் பைக்கு. அங்கேயே விட்டுட்டு கிளம்பிடா, நான் எடுத்துக்கிடுறேன். சரி மச்சான். அப்பா, சொன்னோன்ன பைக்ல எடுத்துட்டு வர கால்லாம் வச்சிருக்கீங்க போல. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணதுதான். என்னது? எல்லாமே பிளான் பண்ணதா? அப்ப இன்னைக்கு மழை வரணும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? இது என்ன பிரமாதம்? வானம் இருட்டிட்டு இருந்தா மழை தானே வரும். அது சரி. சரி, யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி கிளம்புவோமாமா? சரி, கண்டிப்பா ஸ்கூல் முடிகிற டைமுக்கு கொண்டு வந்து விட்டுருவீங்களா? ப்ராமிஸா கொண்டு வந்து விட்டுருவேன். நீ எப்பயும் போல ஸ்கூலுக்கு போயிட்டு வர மாதிரியே போலாம். அப்பனா ஓகே. அடட, பஸ் போயிட்டு போலையே. இப்போ என்ன பண்றது? இப்ப மதிய சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவா? கேண்டீன் இருக்குமான்னு கூட தெரியல. கேண்டீன் இருந்தா கூட ஏதாட்டும் வாங்கி சாப்பிடுவாளே. இப்போ என்ன பண்றது? நேரா ஸ்கூலுக்கே போயிருவோமோ, இல்லனா அவிய கிளாஸ் டீச்சருக்கு ஃபோன் பண்ணுவோமா? என்ன பண்றது? சரி, போனை போட்டு பாப்போம். ரிங்கு போதே எடுக்க மாட்டேக்காவல. இந்த நம்பர்ல இருந்தானே வந்துச்சு. ஒருவேளை பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காவளோ? ஆமா, பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்துல போன் சைலண்ட்ல தான் கிடக்கும். வேற என்னன்னு நம்ம கூப்பிடுறத கேட்கும். சரி, கொஞ்ச நேரம் நின்று அடுத்த பஸ் வரச்சுல ஏறி போயிருவோம். பள்ளியோடத்திலே கொண்டு கொடுத்துட்டு வந்துருவோம். ஏ மல்லி, சரணியம்மா வாங்க. என்னக்கா பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நின்ன மாதிரி இருக்கு? இன்னவா பள்ளியோடத்துக்கு போச்சுல டிவன் பத்திரம் மறந்து வச்சுட்டு போயிட்டா. அதையும் எடுத்துட்டு ஓடி வந்தேன். பஸ் போயிட்டு உள்ளதுல மணி 7:45 தானே ஆகுது. பஸ் போகாதே. ஆமா, சத்தியலையே சொல்றியே? ஆமாக்கா, இன்னைக்கு பள்ளிக்கூடம் லீவ் இல்ல. லீவு தான், ஆனா கிளாஸ் டீச்சர் தான் ஃபோன் பண்ணாவே ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு. கேக்க உங்க மவளை என் மவளை ஒரே கிளாஸ் தான். எங்களுக்கு அப்படி ஒரு ஃபோன் ஒன்றும் வரலையே. என்னக்கா சொல்றியே? ஃபோன் வரலையா? ஆமாக்கா, எங்க வீட்டுக்கு வந்துச்சு. எங்க அந்த நம்பரை காட்டுங்க. இந்த பாருங்கக்கா, இந்த நம்பர்ல இருந்து வந்துச்சு. ஐயே, இது அவிய கிளாஸ் டீச்சர் நம்பர் கிடையாது. அவிய நம்பர் எனக்கு தெரியும்ல. அரண்யக்கு அடிக்கடி தலைவலி வருதுன்னு நான் தாக்கா லீவு சொல்லுவேன். இது அவிய நம்பர் கிடையாது. என்னக்கா சொல்றிய? இந்த நம்பர்ல இருந்தா போன் வந்துச்சு. இன்னைக்கு பள்ளிக்கூடம் லீவுக்கா. ஸ்பெஷல் கிளாஸ் இல்ல, ஒண்ணும் இல்ல. பஸ் இன்னும் போகல. மணி 7:45 தான் ஆகுது. நம்ம ஒரு பஸ் 8 மணிக்கு தான் இங்க இருந்து கிளாஸ் ஆகும். ஐயோ, அப்ப சத்தி எங்க போனா? தெரியலையேக்கா. இன்டர்வியூ கூட எங்கேயும் போயிட்டாளோ? தெரியலையே. சரி, எங்க போனாலும் சாயந்தரம் வீட்டுக்கு தானே வரணும். நீங்க போங்க. இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் அது இதுன்னு ஏமாத்திட்டு ஊரதான் சுத்துது. ஐயோ, இந்த பிள்ளை எங்க